இப்பதான் ஒரு பக்கம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு, நம்ம இலக்கியாவும், கௌதமும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ கோயிலுக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தயாராயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த அஞ்சலி இருந்துட்டு, இப்போ டேப்லெட்ட சாப்பிடுற மாரி சாப்பிட்டு மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு தான். ஏன்னா அந்த அஞ்சலியோட வயித்துல ஒரு குழந்தையும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நம்ம இலக்கியா இருந்துட்டு, "என்ன அஞ்சலி நீ நாடகம் ஆடுறன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்போ டாக்டர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த அஞ்சலி வந்து இப்போ வந்து டேப்லெட் சாப்பிடுறதுனால கண்டிப்பா அவ செத்துலாம் போயிற மாட்டா. ஏன்னா அவ டேப்லெட்டே சாப்பிடல. நம்ம கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, டாக்டர வர வச்சு உண்மை எல்லாத்தையுமே இப்போ கண்டுபிடிச்சு நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இப்போ அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ட சாப்பிட்றா. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வரும்போதே ஏன்னா கார்த்திக் பார்க்கும்போது, நம்ம நாடகம் ஆடுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் கார்த்திக் வந்து நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நம்புவான். நம்ம சொல்றத கேட்பான் அப்படின்றதுக்காக தான். கரெக்ட்டா அவன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தூக்க மாத்திரைய நெறைய அள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, வாயில கொட்டுற மாரி ஆக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சுறான். ஒரு பக்கம் கார்த்திக் பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, "அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிக்கிறதுக்குள்ள அவ சாப்பிட்ட டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கம் வர வச்சுருச்சான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மயங்கி கீழ விழுந்துடுற மாரி. அப்படியே கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பெட் மேலயே வந்து விழுந்துடுறா. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம கார்த்திக் இருந்துட்டு, ஐயோ! அம்மான்னு சொல்லிட்டு வந்து கதறி, வூட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க வர வச்சுடுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம கார்த்திக் வந்து பதறிட்டு இருக்காரு. நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அஞ்சலி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "நீ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. நீயா பிளான் போட்டு, நீயா வசமா சிக்கிக்க போற. டாக்டர வர வைக்க தான் போறேன். ஆனா உன்ன வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறதுக்காக கிடையாது. உன்ன பத்தின சுயரூபத்த எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர வர வச்சுறாங்க. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு, "இவ டேப்லெட்டும் சாப்பிடல, ஒண்ணும் சாப்பிடல. உங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அதே மாதிரி அவளோட வயித்துல குழந்தையும் இல்ல." அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப் போறாங்க. அதாவது அவ டேப்லெட் சாப்பிடல அப்படின்ற மாரி வந்து விஷயம் தெரியும்போது, இப்போ நம்ம கார்த்திக் பயங்கர கோவப்பட்டு இந்த அஞ்சலிய பல்லார்ன்னு கன்னத்து மேலயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பொறக்காது. அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, "நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டேப்லெட் சாப்பிடுறியே, இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்து." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த அஞ்சலிய வந்து அடிச்சாங்க. ஆனா நம்ம டாக்டர் இருந்துட்டு, "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க வயித்துல ஒண்ணுமே இல்ல. காலைல சாப்பிட்ட சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. அவங்க பிரெக்னன்ட்டாவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அதிர்ச்சிய வந்து குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "என்னடா சொல்றீங்க?" அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து நின்னுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தர்ம அடி வந்து பார்த்தீங்கன்னா விழப்போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலியோட சுயரூபத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட் மூலியமா, அதாவது அவ போட்ட பிளான்லயே நம்ம இலக்கிய போயிட்டு மடக்கி புடிச்சு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து குழந்தையே பொறக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.